உடஞ்சிதுன்னு சொல்லிட்டு தூக்கி எறியாமல் அப்படியே வச்சுருந்ததுக்கு இன்றைக்கி நல்ல ரிசல்ட் கொடுத்ததுங்க. இந்த பார்சல் வந்து இந்த பொருள் வந்து நான் மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். வரும்போது நம்ம கைக்கு வந்து கிடைக்கும்போது சுக்குநூறாக உடஞ்சி தான் வந்தது. உடனே வந்து நான் ரிட்டன் போட்டுட்டு அமௌண்ட்டு நம்மளுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்துருச்சு. ஆனால் இது வந்து இந்த பொருள் வந்து வாங்கிட்டு போகவே இல்லை. இது எனக்குன்னு இருந்துச்சு போல், அதனால தான் இது என்கிட்டே இருந்தது. அதே சமயத்தோட மெட்டீரியல் எதுவுமே தூக்கி போடாமல் அப்படியே பத்திரமா வச்சுருந்தேன். என்றைக்கிட யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து இந்த கம்மெல்லாம் வாங்கிட்டு வந்து இன்றைக்கி இதை ஒட்டிகிட்டு இருந்தேன். வேலை மெனக்கெட்டு ஒட்டினேன். இது செட் ஆகுமா ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக ஒவ்வொரு அந்த உடஞ்ச பீஸ் எல்லாத்தையும் செட் பண்ணிவிட்டு ஒரு 2-3 மணி நேரம் வெயிலில் விட்டு நல்லா காய விட்டு எடுத்துக்கிட்டேங்க. அவ்வளோ ஒரு சூப்பராகிடுச்சு. 1 மணி நேரம் கஷ்டப்பட்டு ஒட்டினதுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட்டு தான் கொடுத்தது. வேஸ்ட்டுன்னு தூக்கி கிடச்சிட்டா இந்த அளவுக்கு நமக்கு கிடச்சிருக்குமா என்னன்னு தெரியல. ஃபைனலாக இது வந்து செட் ஆன பிறகு நம்ம விளக்கெலாம் ஏற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே எடுத்துகிட்டு வந்தேன். இதோடைய ஒட்டுறதுக்கப்புறம் இதோட ஹீட்டு தாங்குமா அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தாங்குச்சிங்க. விளக்கு எல்லாமே வந்து பசங்க வந்து விளையாடிக்கிட்டு தான் இருந்தாங்களே தவிர தூக்கி போடலை, அப்படியே இருந்ததா. அதனால் மேலே கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அது கூடவே இந்த அரோமா ஆயில் கொடுத்துருந்தாங்க. அது ஒரு 2 சொட்டு விட்டுட்டு விளக்கேற்றி பார்த்தா நிஜமாக சொல்கிறேங்க அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது. எப்படி காயத்ரி இப்படி ஒட்டினேன் அப்படின்னு சொல்லிட்டு நானே ஆச்சரியப்பட்டுட்டேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.